சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. இவர் என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, கடுப்பா இருக்கே. மேடம் உள்ள வரலாமா? உள்ள வாங்கம்மா. எவ்வளோ லட்சணமா, எவ்வளோ அழகா இருக்காங்க, நம்ம ராஜா சாருக்கு பொருத்தமா இருக்காங்க. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? ராஜா சார் உங்களுக்கு எதுவும் வேணுமா பாப்பா போய் கேட்டுக்க சொன்னார். அதேம்மா வந்தேன். உங்களுக்கு ஜூஸ் எதுவும் வேணுமா சொல்லுங்கம்மா, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லைம்மா வேணாம். ஏன் மேடம் தடவை வந்திருக்கீங்க, வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல, சாரும் வருத்தப்படுவார்ல, ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் மேடம், நீங்கள் குடிங்க கொஞ்சம். சரிங்கம்மா எடுத்துகிட்டு வாங்க. மேடம் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்கம்மா, நான் ஏன் கோச்சிக்க போகிறேன்? இல்லை மேடம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ராஜா சாருக்கு பொருத்தமாக இருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. அச்சோ எதுக்குமா நன்றிலாம் சொல்கிறீங்க? பரவாயில்லம்மா, நீங்கள் சொன்னதுக்காக தானே சொன்னேன். நீங்கள் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க, நான் குடிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளே வாங்க. வாங்க மேடம். வரேன் கையல். என்னடி திடீர்னு வந்திருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை. யார் கூட வந்த? நானானதடி வந்தேன், நீ வரேன்னு சொன்னியா, அதான் சரி என்னாலும் இருக்க முடியல, நானும் வந்துட்டேன். ஸ்கூட்டியில் வந்தேன்டி. சொன்னோன்னே வந்துட்டா. சரி உட்காரு. ஆமாம், நீ ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு வந்திருக்க, என்ன பண்ணுற எது பண்ணுறேன்னு பார்க்க வேணாமா, அதான் பின்னாடியே வந்துட்டேன். நான் என்னடி பண்ண போகிறேன், நானே சும்மா தான் வந்தேன், என்ன பார்க்க நீ வந்தியா? அடி போடி. சரி உட்காரு. அம்மா இவளுக்கும் சேர்த்து ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்க மேடம், இந்த எடுத்துகிட்டு வரேன். என்னடி திடீர்னு காலேஜ் பக்கம் வந்திருக்க? இல்லடி சும்மா தான் வந்தேன், வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து விட்டாங்களா, ரகு மாமா தான் கொண்டு வந்தாங்க, அவங்க தான் கூப்பிட்டாங்க. சரி நானும் 2-3 நாளாக அவரை பார்க்கவே இல்லை, 4-5 நாளாக, அதோட சரின்ட்டு நானும் கூட வந்துட்டேன். ஓ சரி சரி. எங்கே ராஜா சார் காணோம்? இல்லடி அசோசியேஷன்லேருந்து வந்திருக்காங்க, அதான் மீட்டிங் சொல்லிட்டு போயிருக்காங்க. இங்கே பக்கத்தில் மீட்டிங் ஹாலுன்னு இருக்கும், அங்கே தான் இருக்காங்க எல்லோரும். அப்புறம் இவர் எங்கே இருப்பார்? எவர்? சும்மா தெரியாத மாதிரி கேட்காதடி, உங்கள் சமீர் தான் அங்கே இருக்காங்க. ஓ சரி சரி, இப்போ தெரிஞ்சிச்சுடி, நீ என்ன பார்க்க வரல, அவங்கள பார்க்க தான் வந்திருக்க, அப்படி தானே? சும்மா என்ன பார்க்க வந்தீன்னு ஒரு காரணம், சரியான ஆள்தாடி நீ. சி லூஸ், அப்படிலாம் இல்லடி, சும்மா தான் கேட்டேன், அதுக்காக கேட்கக்கூடாதா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். போதும்டி, ரொம்ப உருட்டாத, போதும். உருட்டுறாங்க, உருட்டு. சரிடி, சாப்பிட்டியா என்ன, சாப்பிடலையா? சாப்பிட்டேன்டி, சாப்பிட்டு தான் வந்தேன். சுமியாக்கா மரியம்லாம் என்ன பண்ணுறாங்க? அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், சுமியாக்கா எங்கடி இருக்காங்க? இங்கே இருக்காங்களா இல்லை அவங்க ஹஸ்பண்ட் கூட அங்கே இருக்காங்களா? சுமியாக்கா இங்கே தாண்டி இருக்கா, அவங்க மாமனார் மாமியார் கூட. மரியம் இங்கே காலேஜுக்கு தான் வந்திருக்கா. ஓ சரி சரிடி. இங்கே ராஜா சார்கிட்ட ஒர்க்குக்கு தான் கேட்டிருக்கா, இங்கே இன்டர்வியூக்கெலாம் வந்து செலக்ட் ஆகிட்டா. இனி 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே வருவான்னு நினைக்கிறேன். எதுக்குடி 1 வீக் 10 டேஸ்? மச்சான் அங்கே வெளிநாட்டில் தானடி இருக்காரு, இங்கே அவங்க மாமனார் மாமியார் இவ தான் பார்த்துக்கிறா, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதோடு தான் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ தான் வீட்டில் இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ சரியாயிருச்சு, இருந்தாலும் ஒரு 1 வீக் கிட்டே வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு அவள் யோசிக்கிறா. அதான் சரின்னு கேட்டிருக்கா. 2 பேத்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காடி? இல்லடி, அவங்க மாமனாருக்குமே ப்ரெஷரு சுகர் இந்த பிரச்சனையில் இருக்குதான், ஆனால் அவங்க மாமியாருக்கு இப்போ ஏதோ மூச்சு திணறல் மாதிரி வந்திருக்கு போல், அதான் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஓ அப்படியாடி, சரி சரி. ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்களே, சரியாக போயிடும். ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தாங்களோ? ஆமாம் கையில் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு பார்த்தாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க, இருந்தாலுமே உடனே வேலைக்கு வர முடியாதுல்ல, அதான் சரி ஒரு 1 வீக் 10 டேஸ் சார்கிட்ட கேட்டிருக்கா அக்கா பெர்மிஷன், அது கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி. மேடம் உள்ளே வரலாமா? வாங்கம்மா உள்ள. மேடம் இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. கொடுங்கம்மா. மேடம் நீங்களே எடுத்துக்கோங்க, இந்தாங்க. தேங்க்ஸ்மா. பரவாயில்லைங்கம்மா. மேடம் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? தேங்க்ஸ்க்கா, எதுவும் வேண்டாம், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கக்கா.
சரிங்க மேடம். ஜூஸ் நல்லா இருக்குடி. சரிடி குடி. சார். இல்லைம்மா பரவாயில்ல, உட்காரு உட்காரு. சரிங்க சார். வாம்மா, எப்போ வந்த? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் வந்தேன். சரிம்மா. சும்மா வந்தியாம்மா இல்லை சமீரை பார்க்கணும் வந்தியா? அது என்னங்க சொல்லுமா. என்னங்க அவ என்னதான் பார்க்க வந்தாலாம்? என்ன பார்க்க வந்தாங்களா? அவ அப்படிதான் சொல்றா. சரி சரி. அவ சமீர் என்னதான் பார்க்க வந்திருப்பா, ஆனா அப்படி என்கிட்ட போய் சொல்றா. ஐயோ சீச்சா, அப்படிலாம் இல்லடி. உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ தான் நீங்க போறேன்னு சொன்ன. சும்மா சொல்லாத. சும்மா இருட்டி நீ வேற. சரி, 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் வெளில இருக்கவா? ஐயோ சார். சொல்லுமா. இல்லை சார் வேணாம், நான் அம்மா பார்க்க போகிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் இருங்க. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் சார், இப்போ தான் சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பிட போகிறோமா, நீ வா சாப்பிடலாம். இல்லை சார் வேணாம், இருக்கட்டும் பரவாயில்ல. இப்போ தான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதனால தான். நான் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போய் பார்த்துட்டு வாங்க. கையல் என்னன்னு பாருடி, நான் அப்புறமா வரேன். அம்மாவை பார்த்துட்டு, அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு. சரிடி, நீ வா சாப்பிடலாம். இல்லைடி வேணாம், நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். இல்லாட்டினா கூட சாப்பிட்ருவேன், என்னால் சாப்பிட முடியாது. நான் அப்புறமா வரேன், நீங்கள் சாப்பிடுங்க. சரிடி. சரி போயிட்டு வரேன் கை சார், போயிட்டு வரேன் சார். சரிடி. சரிம்மா. ஆறா, என்னாச்சு மேடம்க்கு? நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏன்? எவ்வளோ நேரம் ஆச்சு என்னை விட்டுட்டு போய்? நானும் தனியாக உட்காந்தேன் தெரியுமா? நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயமா, அதனால தான் வரல. ஓகே, இது முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க, அதனால தான் சரி சொல்கிறேன், எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். ஓ அப்படியா மேடம்? சரிங்க மகாராணி. போங்க. என்னங்க? என்னம்மா? ஜூஸ் குடிக்கிறீங்களா? நீ குடிக்கலையாடி? நான் பாதி, நீங்கள் பாதி. சரி சரி இந்தாங்க குடிங்க. நீ குடிச்சிட்டு குடி. நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன், இப்போ நீங்கள் குடிங்க. அப்படியா? சரி குடி, குடிக்கிறேன். அம்மா நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. இல்லைம்மா, நேற்றுலேருந்து ரெஸ்ட்டே இல்லை, தூக்கமே இல்லையா, அதான் ஒரு மாதிரியாகவே இருக்கு. உடம்பு கை காலம் வலிக்குது வேற. நான் உங்களுக்கு பெயின் கில்லர் தேய்ச்சிடவா? இங்கே எப்படி தேய்ச்சிட முடியும்? அதான் அந்த பால்கனி இருக்கேன், அங்கே தேய்ச்சிடுறேன். சரி சாப்பிட்டுட்டு வேணா தேய்ச்சிடு. இந்த ஜூஸ் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு? எப்பயும் போல மாதுளை ஜூஸ் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கு. ஆனால் இது ஓவர் டேஸ்ட்டாக இருக்கே. ஏன் ஓவர் டேஸ்ட்டாக இருக்கு? அப்படியே தான் இருக்கு. எனக்கு என்னமோ மாதுளை ஜூஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. அப்படியா? இது வெறும் மாதுளை ஜூஸா? இதில் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியலையே. உனக்கெல்லாம் தெரியாதுடி, எனக்கு தான் தெரியுது. இப்போ உங்களுக்கு டயர்டாக இருக்குது, அதில் உளறிட்டு இருக்கீங்க அப்படி தானே? போடி, உண்மையிலே ஸ்ட்ராபெரி மிக்ஸ் ஆகிருக்குதுல. எனக்கு ஒன்றும் அப்பெல்லாம் தெரியல. சரி கொடுங்க, குடிச்சு பார்க்குறேன். என்னங்க இது வெறும் மாதுளை ஜூஸ் தான், லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இப்போ கரெக்டாக குடிச்சு பாருங்க. சரி கொடு. பா, ஐயோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. முத்தி போச்சு போல நினைக்கிறேன். எதுக்கு எப்படி சொல்ல? நீ பார்த்து பைத்தியக்கார மாதிரியா தெரியுது உனக்கு? ஆமாம் அப்படிதான் தெரியுது. நானும் இப்போ பிளாட்டுக்கு தான் சொல்கிறீங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தா, சீரியஸாகவே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எந்த ஆங்கிளில் நீங்கள் குடிச்சு பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வருது இதில்? ஆக்சுவலாக அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் தெரியுமா? அப்போ தானே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மென்டல் முத்தி போச்சு நினைக்கிறேன். இப்போ யார்கிட்ட பேசிட்டு வந்தீங்க? ஹர்ஷா சீசனில் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்ககிட்ட பேசி பேசி முத்தி போச்சா உங்களுக்கு? என்கிட்ட அடி வாங்க போற பார்த்துக்கிட்டு இரு. எதுக்கு? என் பைத்தியக்காரன் சொல்றதுக்கு? போங்க. நான் தான் பைத்தியக்காரி, நீங்கள் இல்லை, நான் தான் பைத்தியக்காரி. என்ன நானே சொல்லிக்கிறேன். சரி இங்கே திரும்படி. ஓய் பொண்டாட்டி, இங்கே திரும்படி. ஆறா பேச மாட்டியோ? திரும்படி. இல்லைன்னு வச்சுக்கணும், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் ஒன்றும் திரும்ப மாட்டேன். எதுக்கு மேடம் திரும்ப மாட்டீங்க? நான் அடிச்சிருவேன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் திரும்பணுமா? நாளை திரும்ப மாட்டேன். சும்மா விளாட்டுக்கு சொன்னேன்டி, அதுக்கு போய் திரும்பிட்டு இருக்கிறேன். திரும்படி. இங்கே பாரு, இப்போ நீ திரும்பல, கேமரா வேறு ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன டூ பண்ணி விட்டுருவேன் பார்த்துக்கோ. இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? திரும்பிட்டேன் போதுமா? அட்ட 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 அட்ட, என்ன ஃப்ளேவர்! ஸ்ட்ராபெரினா இப்படி தான் இருக்கணும். ஐயோ எனக்கு கோவமாக வருது. விருதுக்கு ஸ்ட்ராபெரின்ட்டு இருக்காரு. அது மாதுளை ஜூஸ் தானே, எரிச்சல் கிளப்பிட்டு இருக்காரு என்ன. செம்மையா இருக்கு ஸ்ட்ராபெரி டேஸ்ட்.
போடி, நான் உனக்கு தரமாட்டேன், நானே ஃபுல்லாக குடிச்சிடுறேன். பாதி ஃபுல்லாத்தையும் நானே குடிச்சிடுறேன், உனக்கு தரமாட்டேன். பா, இதாண்டா ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு. இதுக்கு சும்மா விடக்கூடாது. ஐயோ வலிக்குதுடி, இதுக்கு இப்படி அடிக்கிறா? குடிக்கட்டும் நல்லா. ஐயோ காப்பாத்துங்க யாராவது நீயா. வலிக்குதுடி, விடு. மரியாதையும் சொல்றேன், அப்புறம் ஏதாவது பண்ணி விட்டுறேன் பார்த்துக்கோ. என்ன அடி, எதுக்கு இப்படி அடிக்கிற நீயா? அப்போது இருந்து நீ என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ டென்ஷன் ஆக்காத எனக்கு. நான் என்ன சொன்னேன்? இப்போ என்ன சொன்னீங்க ஜூஸுக்கு? அது நான் தான் சொன்னேன் மாதுளை ஜூஸ்னு. இப்போ ஸ்ட்ராபெரி ஜூஸுங்கிறீங்க. எனக்கு மாதுளை ஜூஸ் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் வேணும்னே நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் கோவம் வந்துச்சு. அதுக்கு அவனுக்கு எப்படி கோவம்? ஆமாம், நான் ஒரு விஷயத்த இல்லைன்னு சொன்னால் அது நீங்கள் அப்படி தான் சொன்னால் அப்போ எனக்கு கோவம் வராதா? ஆமாம்மா, கோவம் வந்துடும். அப்படியே வருது, அப்படியே மூக்கை கடிச்சு விட்டுருவேன் கோவம் வந்துச்சுன்னா. சரி சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த ஆங்கிளில் குடிச்சு பார்த்தா உங்களுக்கு அது ஸ்ட்ராபெரி மாதிரி தெரியுது? சும்மா தானே சொன்னீங்க. இல்லடி, நிஜமா தான் சொன்னேன். விடுங்க. போய் கையெல்லாம் விட மாட்டேன். வெயிட் பண்ணிட்டு என்ன அது என்னன்னு உனக்கு தெரியணும் அதானே. ஒரு சொல்றேன், அடிக்காத, எனக்கு வலிக்குது. அப்போ சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியுமா? கிட்ட தெளிவா சொல்றேன். ஏற்கனவே நம்ம கிட்ட கிட்ட தான் உட்காந்துருக்கோம். இப்படியே சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, இன்னும் கிட்ட வந்தால் தான் சொல்லுவேன். ஓ, மூக்குக்கு கீழே அழகா ஸ்ட்ராபெரி மாதிரி லிப்ஸ் இருக்கா? நீ குடிச்சல, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு தான் வருது, அதில் மாதுளை டேஸ்ட் வரலையே. நான் அதை தான் சொன்னேன். போங்க. கையெடுடி. ஒன்னே லூசு, இங்கே தான் கேமரா இருக்குன்னு சொன்னீங்க. இருந்துட்டு போகுது. ப்ளீஸுங்க விடுங்க. விட முடியாது, எனக்கு ஒன்று வேணுமே. அந்த ஜூஸை குடித்ததுக்கே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதான் வேணும். ஏன் ஏற்கனவே சாப்பிட்டதே இல்லையாக்கும்? நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன், இப்போ சாப்பிட்டாலும் புதுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. போங்க. சரி விடுங்க, நான் அங்கே போய் உட்காரேன். யாராவது வந்துட போகிறாங்க. ப்ளீஸ் டி. அதெல்லாம் முடியாது. நான் அன்னைக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன். அன்னைக்கு அது பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. இன்னைக்கெலாம் முடியாது, உங்களுக்கு கொண்டுருவேன். சாப்பிடலாமா? நான் சாப்பாடு சாப்பிடலாமான்னு கேட்டேன். உங்கள சரி சாப்பிடலாம். அங்கே பால்கனிக்கு போய் சாப்பிடலாமா? நானோனை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நீ 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 நான் வாழ்வோம் வா கண்ணே. என்னாச்சுண்ணே? என்ன சொன்னாங்க? ஏதோ பேச போறேன்னு சொல்லிட்டு போனேன். எதை பற்றி பேசினாங்க? இல்லைடா, வேற ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே பேசணும்ல, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேக்கரியில் ஏதோ உட்காந்துருப்பாங்க போல, பேசினாங்க. பேசிட்டு அப்படியே வந்துட்டேன். என்ன பேசினாங்க தெரியல. அண்ணி மொழி ஒன்றும் சரியில்லையே. சரி, அப்புறமா கேட்டுக்கலாம். சரிடா, எல்லாம் சாப்பிட்டாங்களா? கிளாஸ் போயிட்டாங்களா? அது போகிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. இவ்வளோ நேரம் ஆச்சு, கிளாஸ் போலையா இவங்களாம்? டைம் ஆச்சு, நான் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க? ஏய், நீ போய் கேட்கலடா, சொல்ல வேண்டியதானே கிளாஸ் போக சொல்லி. எவ்வளோ நேரம் ஆச்சு, நான் போகிறப்ப சாப்பிட ஆரம்பிச்சவங்க, இன்னுமா சாப்பிட்டு முடிக்கிறேன். நான் போய் சொல்லி பார்த்தேன், கேட்கலையா? இந்த வர இரு, அண்ணன் போய் திட்டிட்டு விட்டுறாத, அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னி வரவே மாட்டாங்க, இன்னைக்கு தான் வந்திருக்காங்க, எதுவும் சத்தம் போட்டுறாது. சே போய் சொல்லு, ஆனால் போய் சத்தம் போட்டுறாது. என்ன கிளாஸ் போங்கன்னு சொல்லு, எதுவும் போய் சத்தம் போட்டுறாத. சரிடா. இப்பயும் விட்டோம்னா அரட்டை வச்சுட்டே உட்காந்துருப்பாங்க எல்லாரும். கையில் ஆயுஷா சரி, ஓகே. இவங்கெல்லாம் கிளாஸ் போக வேண்டியதானே? சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போக வேண்டியதானே? சரி, நான் போய் கேட்டு வரேன். இதுங்க சேட்டை தாங்க முடியல. டேய், உங்கள் அண்ணன் எதுவும் போய் திட்டி வச்சிருப்போறான். என்ன மாதிரி பண்ணட்டும், நம்ம சொல்லியாச்சு. கையில் இன்னும் சும்மாலாம் காலேஜுக்கு வரவே மாட்டாங்க. இன்னைக்கு கம்பல் பண்ணனால தான் வந்தாங்களே. அவங்க வீட்டில் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, பாட்டி எல்லாருமே கம்பல் பண்ணாங்க. அதுமாதிரி நானும் கூப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. நானுமே ஒன்றை கூட பார்த்ததே இல்லை கையில் காலேஜில். அதான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு இன்னைக்கு. என்ன ரீசன்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் வந்ததே இல்லை.
உங்க அண்ணன் அப்படிலாம் ஒன்றும் கூட்டிட்டு வராமலாம் இருக்க மாட்டானே. அதே ஒரே சந்தேகமா இருக்கு எனக்கு. ரொம்ப நாளாவே இருக்குது சந்தேகம். அது எனக்கே இருக்கு. ஆனா அது என்ன தெரியல. இவன் கம்பல் பண்ணி கூப்பிட்டதே இல்லை. ஒருவேளை கூட்டிட்டு வந்திருக்கானா தெரியாம, இல்லை என்னதுன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியல. கேட்டாதான் தெரியும். கிளியர் பண்ணிடுவான் விட்ட நைஸா கேட்டு பார்ப்போம். நானும் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அவனும் சொன்னது இல்லை. போடா இல்லை முதுமுதுன்னு ஓடுது. சரி கிளாஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, கிளாஸ் இருக்கு, லஞ்ச் பிரேக் முடிஞ்சோடனே போகலாம்ல. நானும் இப்போ சொல்லிட்டு வந்தேன், கேட்கவே இல்லை. இவன் சொன்னாதான் கேட்பாங்க, அடிச்சு வரட்டினாதான் லைக் வரும். அது என்னடா நீ சொன்னா கேட்க மாட்டேறாங்க. அண்ணன் மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாலாம் இது வரைக்கும் யார்ட்டையும் இருந்தது கிடையாது. நான் ஃபன்னாக இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே, நல்லா ஜாலியாக உட்காந்து பேசுகிறோமா வைக்கிறோமா அப்படின்ட்டு. ஏதாவது பண்ணாலுமே அது ஃபன்னியாக தான் எடுத்துக்குவேன்னா, அதனாலே மேக்ஸிமம் எனக்கு பயப்படாதுங்க யாரும். அண்ணன் அளவுக்குலாம் நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தது கிடையாது யார்ட்டையுமே. என் முன்னாடி ஒரு விஷயத்த ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து அண்ணன் முன்னாடி வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. அண்ணனுக்கு பயப்படுவாங்க. இது பண்ணால் அவன் திட்டுவான் அப்படின்றது தெரியும். அதனால பயந்துட்டு பண்ண மாட்டாங்க. அப்படி திட்டிருக்கேனா? திட்டு வாங்கியிருக்குங்க நிறைய தடவை. ஏதாவது பண்ணி விட்டுருங்க இவன் சத்தம் போடுவான். அதனாலே மோஸ்ட்லி வந்து இவன் முன்னாடி பண்ணாதுங்க. அப்படியே தப்பி தவறி தெரியாமல் பண்ணாலுமே அது இப்போதான் மறைக்கலான்னு பார்க்குங்க. அப்படி மாட்டிக்கிச்சுனாலுமே வந்து அவன் முன்னாடி அழுது போறண்டு அப்பப்பப்பா. அதனால இதில் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் நடக்குமா? ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஏதாவது மாட்டிக்கிறது, எதுலையாவது மாட்டிக்கிட்டு இவன்ட்ட மாட்டிட்டு முழிக்கிறது. ஆனால் மோஸ்ட்லி வந்து யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. இவன் திட்டாலும் சரி அடித்தாலும் சரி யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. சரி இவன் செஞ்சால் நல்லதான் செய்வான் அப்படின்னு ஒரு எல்லாரும் மனசுலையும் ஒரு இது. அதனாலே இவன் அடித்தா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு இதுதான். அதனால எல்லாருமே பயப்படுவாங்க இவனுக்கு. நானுமே சின்ன பிள்ளையிலேருந்து பழகிறேன். நானும் அவ்வளோவா பார்த்ததில்லை இந்த மாதிரிலாம். ஆமாம், பொம்பளை பிள்ளைங்கன்னா சுட்டத்து காட்டிக்கவே மாட்டான். அதே மாதிரி வீட்டில் பசங்களும் சரி, பசங்கன்னா அஸ்வின் அண்ணன், அர்ஜுன் அண்ணன், அப்புறம் சந்தோஷ், சஞ்சய், அப்போ எல்லாருமே சரி, யாருனாலும் அவங்க சும்மா விட மாட்டோம். சூர்யா மிச்சனும் சரி, அவங்களுமே ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமாக அவனுக்கு கோவம் வரும். அதனால அமைதியாயிடுவாங்க எல்லாருமே வந்து. அதே மாதிரி அன்பும் சரி, அவனும் சரி, அவனும் சுத்தம் அண்ணன் முன்னாடி வரவே மாட்டான். இந்த காலேஜில் வந்து சேர்ந்து வேலை பாருடானதுக்கு வரவே மாட்டான். அண்ணனுமே கூப்பிட்டு பார்த்துட்டான். அப்புறம் ஆனால் வேலைக்கும் போகல இன்னும். இருந்தாலும் எங்கேயும் போய் சென்னைக்கு போறேன்னா வீட்டில் யாருமே விடலை. செலக்ட் ஆகிட்டான்னு விட மாட்டாங்க யாருமே. அப்புறம் அண்ணன் இங்கே தான் வேலைக்கு வாடா அப்படின்னு இருக்காங்க. வரேன்னு சொல்லியிருக்கான். பயந்துக்கிட்டு வரமாட்டான். அதே மாதிரி பசங்க வீட்டில் யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் சரி, பெரியவங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ இவனுக்கு பயப்படுவாங்க. இவனுக்கு சுத்தமாக பிடிக்காதா. அதனால யாருமே சும்மா விட மாட்டான். யாராவது அடிச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சு சும்மா அவ்வளோதான், சும்மா வெளுத்து கட்டிடுவான். நாங்கள் காலேஜ் படிக்கிற பேர்லேருந்து அப்படிதான். நாங்களே இவனுக்கு தெரியாமல் தான் பண்ணுவோம். எங்களே பயங்கரமாக திட்டுவான், கோவப்படுவான். நாங்களே இவனுக்கு தெரியாமல் தான் இவன் வராமல் இருக்கிறான் பற்றி அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். மித்தபடி இவன் இருக்கிறப்ப இன்னும் இதெல்லாம் பண்ணவே முடியாது. நாங்கள் பண்ணாலுமே திட்ட தான் செய்வான். கூட இருக்கப்ப ஏனாலுமே நினச்சிக்கோங்க என்னென்னு. அதே மாதிரி என்னையுமே அவன் சும்மா விட மாட்டான். பெல்ட் கழட்டி விளாசிடுவான். அதனாலேயே நான் வந்து எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். இருந்தாலுமே எனக்கு பிரின்சிபல் கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இருந்தாலுமே ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணிட்டாலுமே பயங்கரமாக திட்டுவான். அதுக்கு பயந்துக்கிட்டே நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி எல்லாம் ஓடிடுச்சுங்க. இவன் என்ன பண்ணுறான்? உள்ள அண்ணி ஆயிஷா நாங்கள பேசிட்டு இருந்திருப்பான் என்னமோ. ஆயிஷாவே போயிட்டா. ஓ அப்படியா? அப்போ அண்ணிட்டு எதுவும் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் சரிடா. இவன் யாருக்கு பயப்படுவான்? ஆனால் இவன் யாருக்கு பயந்த மாதிரி தெரியலையே. ஏதாவது ஒரு சின்னதாக தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணாலுமே யாருக்காவது பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி யாருக்கு இருக்கும் இவனுக்கு? அம்மா நல்லா பயப்படுவாங்க. அம்மா பாட்டி இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. அதே மாதிரி பெரிய பாட்டி மாமா அத்தை இவங்களுக்குலாம் இவனுக்கு மேலே வந்து பயம்னு சொல்றதோட ஒரு மரியாதை இருக்கு. வீட்டில் மூத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அப்பாவுமே இவனுக்கு பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. அண்ணனுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. அப்பாவும் சரி அண்ணனுக்கு பயப்பட மாட்டாரு. அதே மாதிரி அண்ணனும் சரி அப்பாவுக்கு பயப்பட மாட்டான். எப்படி சொல்றேன்னா, அப்பா வந்து ஒரு ஏதாவது ஒரு கோவம் வந்துச்சு அப்படின்னா அண்ணனை அடிக்க கூட செய்வாரு, அடிக்க கூட கை ஓங்குவாரு. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் இருந்தாலுமே அண்ணன் பயப்பட மாட்டான். வீட்டில் எல்லா தாத்தா பாட்டிக்குமே வந்து என்ன செய்வான், மரியாதை கொடுப்பான். அவங்க என்ன சொன்னாலும் தட்ட மாட்டான். அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா செஞ்சிருவான் அண்ணன். அதே மாதிரி பெரிய தாத்தா நீங்க சொல்ற மாதிரி இருந்தா பெரிய தாத்தாக்கு பயப்படுவான் அண்ணன். அதே மாதிரியா அத்தை மாமா அவங்ககிட்டயும் அப்படிதான். அவங்க மேலே மரியாதை இருக்கான்னு எனக்கு. அதனால அவங்க ஒரு விஷயம் சொன்னாலுமே தட்ட மாட்டான். பெரிய தாத்தாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். எப்படி பயம் இருக்கும்னா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா தாத்தா திட்டுவாரு வைப்பாரு அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். மித்த எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு மரியாதை இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் அண்ணன் செய்வான் வைப்பான். இருந்தாலுமே வந்து இவங்க நம்ம செஞ்சு அதை திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்காது.
தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாத்தையுமே சரி, அப்பா அம்மா எல்லாத்தையுமே இவங்க நம்ம இந்த விஷயம் பண்ணால் அவங்க திட்டுவாங்களோ அப்படின்ற பயம்லாம் இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா பெரிய தாத்தா. அவர் எது சொல்லுவாரோ அப்படின்னு நினச்சி பயந்துருக்கான். முன்னாடி அவர் கொஞ்சம் நல்லா இருந்தார்ல, அப்போ பயந்துருக்கான். கையலண்ணி அது என்னவோ தெரியல, கையலண்ணி திட்டுவான். நானும் திட்டதை பார்த்துருக்கேன், கோவப்படுறதை பார்த்துருக்கேன். ஆனால் இருந்தாலுமே கையலுக்கு தெரிஞ்சா இது திட்டுவா அப்படின்னு பயப்படுறதையும் நான் பார்த்துருக்கேன். மொத்த குடும்பத்துக்கும் பயப்பட மாட்டேன், ஆனால் பொட்டாட்டிக்கு பயப்படுவானா? ஆமாம். கையில் அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா கையில் திட்டுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்காரு என்கிட்டையும். நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லி கேட்டதில்லை, அப்பா அம்மா யாருமே பாடி தத்தா யாருமே சொல்லி கேட்டதில்லை. கையில் நீ சொல்லி கேட்டிருக்கேன், அதே மாதிரி பெரிய தத்தா சொல்லி கேட்டிருக்கேன். மித்தபடி யாருக்கிட்டே அந்த இது இருக்காது. மேக்ஸிமம் பெரிய பெரிய தப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை. அதாவது என்னன்னா, இப்போ கையில் நிற்க ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை திருப்பி நம்ம பண்ணாருன்னா அப்போ சொல்லியிருக்காரு, கையிலுக்கு இது பிடிக்காது திட்டுவாளே அப்படின்னு சொல்லி, கோவப்படுவாளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்டிருக்கேன் அதை நிறைய தடவை. நானுமே அதை கேட்டிருக்கேன், கையில் திட்டுவா அப்படின்னு சொல்லி கேட்கறத. இப்போ நான் அதை கிளாரிஃபை பண்ணேன், மித்தவங்க யாரும் சொல்லியும் இந்த மாதிரி கேட்டதில்லை, கையில் தான் சொல்லியிருக்கேன், அதனால தான் கேட்குறேன். ஆமாண்ணே. உனக்கு நெக்ஸ்ட் டியூட்டி எப்போ ஹாஸ்பிட்டலில்? டுமாரோ மார்னிங் தான் போவேன். ஓ சரிடா சரிடா, நானும் போய் ஒர்க் பார்க்குறேன். லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு நானும் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டேன், நீ உட்காந்தனால. சரி நானும் போய் பார்க்குறேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது மட்டும் முடிச்சேன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக உட்காந்துப்பேன். சரிண்ணே போங்க. நானும் சும்மா அப்படியே வெளில போயிட்டு வரேன், ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். சரிடா, சரி வா நம்ம எப்படி ஒன்றா போவோம். ராஜா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. சொல்லுங்கப்பா. உன் 3 பாட்டியும் வீட்டுக்கு வந்தாங்க இன்னைக்கு சாயங்காலம். வந்துட்டு கையில் வீட்டுக்கு கூட்டத்தை பற்றி பேசினாங்க. நாளைக்கு கூட்டம் வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க, என்ன சொல்ற? சரிங்கப்பா, போய் கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்களா? நீ வாடா, நீ வந்ததுன்னு போய் கூட்டு வர முடியும்? நான் எதுக்குப்பா, நீங்க போய் கூட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு. நானே இன்னைக்கே போய் கூட்டு வந்திருக்க மாட்டேனா, இல்லை நேற்றே போய் கூட்டு வந்திருக்க மாட்டேனா? நீ வரணுன்றதுக்காக தானடா போகாம இருக்கேன், உட்காந்து மரியாதையே வந்துரு நாளைக்கு. அப்பா என்னடா அப்பான்னு உட்காந்துட்டு இருக்க? எனக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா, நீங்க போய் கூட்டு வாங்க. கத்திருவான் அப்படியே அப்பான உட்காந்துட்டு. சிரிக்காதீங்கப்பா, நீங்களே இப்படி சிரிக்கிறீங்க, இப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, நான் வரல. அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் வரல, நீங்க போங்க, என்னமோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது. நாளைக்கு ஆனந்தி அங்க போயிடுவா, அதே மாதிரி ஷைலுவும் அங்க இருந்து இங்க வீட்டுக்கு வந்துருவா, சூர்யா வீட்டுக்கு. என்ன கையில் மட்டும்தான் இப்ப அப்புறம் பாத்துக்க. சரிடா, தாலி பிடிச்சு போக்குறதுக்கு நாள் கழிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட. இப்பா எல்லாமே ரெடியாக தான்ப்பா இருக்கு. ஏன்னா இது 1 மாசத்துக்கு 1.5 மாசம் ஆச்சு நம்ம முடிவு பண்ணி. மண்டபம் புக் பண்ணி தான் இருக்கு, சாப்பாடுக்கும் சொல்லி தான் வச்சிருக்கேன், டெக்கரேஷனுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே ரெடியாக தான் வச்சிருக்கு. அப்புறம் இடையில லேடிஸ் போய் ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்லாம் போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க, எல்லாமே ரெடியாக தான் இருக்கு. வேறு ஒன்றுமே இல்லை. நாளைக்கு ஈவினிங் கிளம்பி போனாலும் போய்க்கலாம், அப்படி இல்லையா நாளை கழிச்சு காலையில் எல்லாம் வெள்ளன கிளம்பி முடிச்சா கிளம்பிக்கோங்க, அவ்வளோதான். சரி, நாளைக்கு ஈவினிங் போகணுன்னா வண்டியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கா, இல்லை எதில் போகிறது? வண்டியெல்லாம் ரெடியாக தான்ப்பா இருக்கு. ஒன்று நாளைக்கு நீங்கள் இன்றைக்கே சொன்னீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வர சொல்லிடுவேன், அப்படி இல்லையா நாளைக்கு கழிச்சு காலையில் வர சொல்லுவேன், எல்லாம் கிளம்பி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்விடேஷன் நம்ம எப்போயே கொடுத்தாச்சு. இந்த இடையில ஒரு நாள் நானும் சூர்யாவும் கேட்டோம் ரூமுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் அது மாதிரி லிஸ்ட்டு கொடுத்தீங்க, அதுபடி நானும் சூர்யாவும் போய் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமாம், இப்போ புக் பண்ணோம்ல. நீங்களாம் சொன்னதை விட நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் புக் பண்ணியிருக்கோம், ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் ரூம்லாம் புக் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நைட்டு மெஹந்திக்கு வர சொல்லியிருக்கேன், அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன், நைட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி கையில் வந்து மேக்கப் எதுக்கும் சொல்லியிருந்தா அதுக்குமே சொல்லியாச்சு. காலையில் நம்ம தாலி பிச்சு கொடுத்துருவோம், சாயங்காலம் ரிசப்ஷன் வச்சுக்கிடுவோம். சாப்பாடுலாம் எப்படி சொல்லியிருக்கீங்க மாமா? உள்ள வாடா. வாடா. வரேன்டா. என்னாச்சு 2 பேரும் உட்காந்து மீட்டிங் போட்டுருக்கீங்க? நாளை கழிச்சு ஃபங்க்ஷன் வச்சுட்டு மீட்டிங் போடாமல் என்ன செய்ய சொல்கிற? நானுமே அதுதான் பேச வந்தேன். சரிடா, சாப்பாடுக்கெல்லாம் எப்படி சொல்லியிருக்கீங்க மாமா? 3 நேரத்துக்கு சொல்லியிருக்கோம் மாமா. மார்னிங் வந்து இட்லியும் பொங்கல் வடை இதுதான் பண்ண சொல்லியிருக்கு, சாம்பார் சட்னி பண்ணுவாங்க. ஆமாம் மாமா. மதியானம் நான்வெஜ் வெஜ் 2மே ரெடி பண்ண சொல்லியிருக்கு. நைட்டுக்கு அதே மாதிரி டிஃபன் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி தான் பண்ண சொல்லியிருக்கு. எக்ஸ்ட்ரா எதுவும் மெனு வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம எக்ஸ்ட்ரா மெனு வேணும்னா சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மார்னிங் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எல்லா திங்ஸும் அவங்க வாங்கி போட்டுருவாங்க. நாளைக்கு இருந்து மண்டபம் நம்ம கையில் தான் இருக்கும். நாளைக்கு 27, நாளைக்கு கழிச்சு 28 ஃபங்க்ஷனு, 29 காலையில் 10, 11 மணி 12 மணிக்குள்ள அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் மண்டபத்தை. சரிடா, என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பாட்டெலாம் பேசிட்டியா?
அப்புறம் அப்பா கிட்ட மாமா கிட்டலாம் அப்போதான் நானும் ஒன்று பார்த்து பேசிட்டு வந்தோம். சரின்ட்டாங்க, ஓகே இதெல்லாம் போதும் அப்படின்ட்டாங்க. எனக்கும் ஓகே தான்டா, எல்லாமே சரியாக தான் பண்ணியிருக்கீங்க. சரிடா. வீட்டுக்கு பந்தல் போடணுமோ? பந்தல்லாம் போடணுமா மாமா? இதுக்கு போய் கல்யாணத்துக்கு போட்டோம்ல, அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் வேணும்னு தெரிய வேணாமாடா? இப்போ பந்தல்லாம் எதுக்குப்பா? டேய் முதல்ல என் தங்கச்சிங்கள்ட்ட கேளுடா. அவங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லு பந்தல் எதுவும் போடணுமா என்னன்ட்டு. சரி கேட்குறேன், கேட்டு சொல்றேன். அப்படி போட சொன்னாங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் வந்து போட சொல்லு. சரி மாமா. சரிடா, என்னன்னு பார்த்து பேசுங்க. இந்த வாரேன். ஆன்சைன்லாம் செஞ்சு வாங்கியாச்சா? அதெல்லாம் வாங்கியாச்சுடா, நான் தான் வந்து கொடுத்தேன். நம்ம கல்யாணம் செய்ய கொடுத்தது அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. நான் வீட்டில் கொடுத்துட்டேன் தங்கச்சிங்கள்ட்ட. சரி மாமா. பந்தலுக்கு என்னன்னு கேட்டுரு. அப்புறம் வந்து நாளைக்கு சாயங்காலம் போகணுமா இல்லை நாளைக்கு கழிச்சு காலையில் வெள்ளனா போகணுமா அப்படின்றதையும் கேட்டுருங்க. ஆமாப்பா, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம டிராவலுக்கு அரேஞ்ச் பண்ணணும் சரியா? சொல்லி வச்சிருக்கு. இருந்தாலும் நாளைக்கு ஈவினிங் போகிற மாதிரி இருக்குமா, அப்படி இல்லை நைட்டு சாப்பிட்டுட்டு போகுமா, அப்படி இல்லையா நாளைக்கு கழிச்சு காலைல வெள்ளனா போகுமா அப்படின்றத எல்லாத்துலேயும் பேசிட்டு சொல்லுடா. ஆமாண்டா, அதான் ரொம்ப முக்கியம். சரி கேட்குறேன் என்னன்ட்டு. மெஹந்தி கால் சொன்னீங்க, வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கடா. கையில் ஆந்தி ஷைலு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரிடா, என்னன்னு பார்த்து பேசுங்க. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எந்த வீட்டுக்கு போறீங்க? இப்படி பாண்டி மாமாவை ராஜேந்திரலாம் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. சரி, என்ன போய் பார்த்துட்டு வாங்க போங்க. சரிடா. ஏய் எப்படா வந்து கையில் வந்து கூப்பிட போற? நீ ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? அவர் அப்பா வந்தானா அவர் கூட அனுப்பிச்சு வைங்கடா. நான்லாம் ஷைலு போய் கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? சரி, அர்ஜுன் என்ன வீட்டுக்கு கூட்டு வந்துட்டியா? கூட்டிட்டு வந்துட்டோம்டா. அர்ஜுனை வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. அதே மாதிரி அவனே வந்து கூட்டிட்டு போயிட்டான் ஆனந்திய. ஏய் அப்புறம் என்ன கையில் மட்டும்தான் அங்கே இருக்காளா? ஆமாண்டி மவனே. ஏன்டா இப்படி பண்றீங்க? அனுப்பிச்சு வைங்க அப்பா கூட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்போ வந்து கூப்பிட்டாலும் சரி இல்லை காலையில வந்து கூப்பிட்டாலும் சரி, எப்பயோ வந்து கூட்டிட்டு போ, எனக்கு தெரியாது. நான் தான் ஷைல போய் ஈவினிங் கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா? அர்ஜுனா அவன் தான் கூப்பிட்டு போனான். அது மாதிரி நீயும் வந்து கூட்டிட்டு போ. டேய் எனக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நீ பிடிங்கிற ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்பா கூட அனுப்பிச்சு வைடா. ஓ அப்பா என்னமா சொன்னாரு? நாளைக்கு தான் ஷைலும் இங்கே வருவா, அதுக்கப்புறம் ஆனந்தியும் அங்கே போவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நானே போய் கூட்டிட்டு வந்துட்டேன். நல்லா வருவாடா. தேங்க்யூ. ஹனிமூன் காமிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கே நீ அமைச்சிக்கல. கொண்டுருவேன், மரியாதை போயிரு. நானும் சொன்னேன்ல, சொன்னதுக்கு என்னடா சொன்னேன்? எனக்கு ஏதோ முக்கியமான ஒர்க் வந்துச்சு, மீட்டிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் சொன்னேன். சரி விடு, அடுத்து பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷன் முடிட்டு எல்லாம் சேர்ந்து போகலாம். அப்போ ஃபேமிலியாக டூர் போகலாங்கிற அப்படி தானே? எனக்கே தெரியாதுப்பா. சே அப்படி சொல்ல முடியுமா? இது வந்து ஃபேமிலி ஹனிமூன். விளங்கிருண்டா. நீ இதுக்கே எப்படி சொல்ற? செல்வம் மாமா மாற சித்தப்பா எல்லாரும் பிளான் போட்டாங்க தெரியுமா? அதே ஃபேமிலியோட போகணும்னு ஆகி போச்சு. அப்புறம் என்ன, யார் வந்தா என்ன வரலன்னா என்ன? கையல் ஆலப்புழா கூட்டு போங்க அப்படின்ட்டு இருந்தா. ஆமாண்டா, அதுவும் நல்ல ஏரியா தான், அங்கே போகலாம் பேசாம. அங்கே போட் ஹவுஸ்லாம் இருக்கும்டா. அதான் சரி கையில் அங்கே போகணும்னு ஆசைப்படுறா. சரி போவோம் அங்கே எல்லாம் சேர்ந்து. சரிடா போகலாம். சரி, என்ன நாளைக்கு லீவ் விட்டியா என்ன? ஆமாண்டா, 2 நாளைக்கு லீவ் விட்டுருக்கு. நானும் 2 days தான் லீவ் விட்டுருக்கேன். ஆஃபீஸில் ஃபுல்லாக இன்விடேஷன் கொடுத்தாச்சாடா? கொடுத்தாச்சுடா. நீ ஃபுல்லாக கொடுத்துட்டியா? நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கொடுத்துட்டானா? கொடுத்தாச்சுடா. அதாவது மொத்தமாக கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு கொடுக்கலான்னு தான் பார்த்தோம் நானும் இவனும். ஆனால் இருந்தாலுமே சரி அது முறையாக இருக்காது. கல்யாணத்துக்கும் அவ்வளோ யாரையுமே கூப்பிடல. அதோட தான் சரின்ட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்தாச்சு. நானுமே அப்படித்தான்டா மொத்தமாக கூப்பிட்டு வச்சு கொடுக்கலான்னு தான் நினச்சேன். அப்புறம் நீ சொன்ன எல்லாத்துக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். சரி தனித்தனியாக கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்து முடிச்சிட்டேன்டா. சரிடா. சரி வா அப்படியே வெளில போயிட்டு வரலாமா? சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும்டா. கையில் கூப்பிட்டு வரணும்டா. நான் என்ன சொல்ல போறேன், வந்து கூப்பிட்டு போவா. டேய் என்னடா நீயே இப்படி சொல்ற? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. அப்பாவை வந்து கூப்பிட்டு போக சொல்லிட்டா ப்ளீஸ்டா. இன்னொன்று யாருக்குமே தெரியாது சரியா? செல்வா மாமா மாறன் சித்தப்பா தாத்தா யாருக்குமே தெரியாது. இவங்களுக்குலாம் தெரிஞ்சா கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். ஃபேமிலியில் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க சரியா? நீ அதே மாதிரி கேஷுவலாக இருந்துக்கோ. நான் ஒன்றே இப்போ வந்து நீ கூப்பிட்டு வந்தாலும் சரிதான், அப்படி இல்லையா காலையில் வந்து கூப்பிட்டு போனாலும் சரிதான். நீ எப்படினாலும் வந்து கூப்பிட்டு தான் செய்யணும். ஏன்னா நாளைக்கு ஈவினிங் கிளம்புற மாதிரி இருந்தாலும் சரி, ஏன்னா நைட்டு கிளம்புறதும் சரி, யோசிச்சுக்கோ. ஏன்னா அவளும் வந்து இங்கே ரெடி பண்ணும்ல. நானுமே ஷைலு இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தேன். அவளுமே இன்னைக்கு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சுக்குவா. ஒன்றே இப்போ போய் கூட்டிகிட்டு வா கிளம்பி போய். அப்படி இல்லையா நாளைக்கு மார்னிங் வந்து கூப்பிட்டு வந்துடு. நான் அவ்வளோதான் சொல்லுவேன் உங்ககிட்ட. இன்னைக்கு போகணும் நாளைக்கு போகணுன்ட்டுலாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்துருச்சு. அதனால தான் அர்ஜுனுமே கூப்பிட்டு போயிட்டான். நானுமே ஷைலு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ இப்போ போய் கிளம்பி கூப்பிட்டு வந்தாலும் கூட்டிகிட்டு வா. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வந்துடு. அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கு பேக் பண்ண செய்யணும். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடக்கூடாதுல கிளம்புற நேரத்தில். 2 ஃபங்க்ஷன் இருக்குது. காலைல தாலி பிரிச்சு போகணும், ஈவினிங் வந்து ரிசப்ஷன் இருக்குது. அதனால் நல்லா யோசிக்கோ. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல, எது எடுத்து பேக் பண்ணி வைக்கணும் எல்லாமே தெரியணும்ல. இங்கே வந்தால் அவள் கொஞ்சம் ரெடி பண்ணிப்பா. சரிடா. அப்போ இப்போ போய் கூட்டிகிட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா?
நீ கூப்பிட வரேன்னா வா, நான் வீட்டில் பாட்டிட்டு பேசிக்கிறேன். சரிடா நீங்கள் உட்காந்துரு, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். அப்பாவுமே அங்கே தானே போனார், அப்படியே போய் கூப்பிட்டு வந்துடலாம். ம் சரிடா. வாங்க சூர்யா மச்சான். ம் வரேன்டா. என்ன டீ குடிச்சிங்களா? நீங்களா உட்காந்துருக்கீங்க? இவ்வளோ நேரம் ராஜா மாமா எல்லாம் உட்காந்துருந்தாங்க. மாமா அந்த அங்கே போறேன்ட்டு போனாரு எங்கள் வீட்டுக்கு. அப்புறம் ராஜா அந்த கிளம்பிட்டு வரேன்ட்டு போயிருக்கான். ஓ சரி சரி மச்சான். இன்னைக்கு ஃப்ரீயா? ம் ஆமாம் மச்சான் ஃப்ரீ தான். உட்காந்து ஒரு மாதிரியா இருக்கடவா, வெளில பிடிப்போமா? ம் சரி மச்சான், வா வெளில பிடிப்போம். ம் என்னங்க, சொல்லுமா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு தாண்டி என் பொண்டாட்டி கூப்பிட்றதுக்காக உடனே வந்துட்டேன். செல்லக்குட்டி. சரி ரூமுக்கு போலாமா? நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நானும் தாண்டி அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இனிமேல் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். என் செல்லக்குட்டியை யார் போக சொன்னது? நீ இனிமேல் என் கூட தான் இருக்கணும் சரியா? சரிங்க. நாளைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மண்டபத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால இப்போவே கொஞ்சம் பேக் பண்ணிடலாம் சரியா? நீங்கள் நானும் சேர்ந்து பேக் பண்ணிடலாம் நமக்கு தேவையான திங்ஸ்லாம். அப்புறம் இப்போ சாப்பிட்டுட்டு ரெடியாரு, உனக்கு மெகந்தி போகிறவங்க வருவாங்க சரியா? அவங்க அப்பவே வந்துட்டாங்க, ஆனால் இருந்தாலுமே நாங்கள் தான் போடலை. சாப்பிட்டுட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போகலாமா? இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? எல்லாம் சேர்ந்து அங்கே மெஹந்தி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுங்க சரியா? சரிடாம்மா, உன்னை கூப்பிட்டு போகிறேன். மெஹந்தி போட்டுட்டு நம்ம இங்கே வந்துடலாம் சரியா? சரிங்க. ஐ லவ் யூ டி. லவ் யூங்க. இந்த சாரியில் செம்மையாக இருக்குடி. நீங்கள் கூட தான் இந்த வேட்டி சட்டையில் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. உண்மை தான் சொன்னேன். சரிடி தங்கம். காலை மாலையாவுமே காதல் கொள்ளவே தினம் பேசி போகிறதாய் பல நூறு கவி சொல்லவே. ஐயோ, காதில் பெரியதாக எனக்கு ஒரு மாதிரி. அதான் சிரிங்க.